தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் தாவேக்காக்கு மற்ற கட்சிக்கு தாவறதுக்கு காரணம் என்ன? ஸோ ரீசனை பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் இறந்ததுக்கு அவர் அண்ணன் வீட்டில் போய் விசாரிக்காமல் அவர் ஸ்டாலின் அவரையே நேரில் பார்த்து விசாரிக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே டிவிகே தலைவர் விஜய் அவர்களை போட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணுறனால அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ மூணாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவரை இந்த மாதிரி முறைச்சதுக்காக அடித்தவங்க மாதிரி சொல்கிறாங்க, அது தவறுன்னு அந்த மாதிரி ஒரு பெண் பேட்டியாளர் சீமானன்ட்டு அதை பற்றி கேட்குறப்ப அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன், ஏன் நீங்கள் முறைச்சா கூட அடிப்பேன் அப்படின்ட்டு அந்த பெண் செய்தியாளர் அவங்களையே பார்த்து நீங்கள் முறைச்சா கூட நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளிவர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்டிகேக்கு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. ஓட்டுக்கள் தாபிகாவுக்கு வேறு கட்சிகளுக்கு மாற வாய்ப்பு உண்டு. ஸோ தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் நிலச்சிருக்கணும். தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. தமிழ் தேசியம் என்பது நாட்டு மருந்து, திராவிடம் என்பது மாத்திரை சாப்பிட்ற டேப்லெட், சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மருந்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தைகளை பேசுவது ஓரளவுக்கு பார்த்து பேசினா நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நேட்டிவ் ஸ்பீச்னால் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற பாருங்கள். இப்போயும் எதுவும் கெட்டு போகல. இப்போயும் எலெக்ஷனுக்கு சில மாதங்கள் உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.